பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிப்பதில் ஓரிரு நாள் தாமதம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. நாளைய தினம் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஓரிரு நாட்கள் தாமதம் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். தமிழ்நாடு, அசாம், மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட பணிகளை தற்பொழுது தேர்தல் ஆணையமானது மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக மேற்கு வங்க மாநிலத்தினுடைய வாக்காளர் சீர்திருத்தத்தினுடைய இறுதிப்பட்டியல் என்பது கடந்த 28ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தும் அதன் மீது குறிப்பாக அப்பீல் செய்பவர்களுக்கான ஒரு அவகாசம் என்பது கூடுதலாக வழங்கப்பட்டதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல 10 மாநிலங்களில் மாநிலங்களவைக்கான ஒரு தேர்தலும் 16ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய இந்த நிலையில் இதனை அடிப்படையாக கொண்டு தற்பொழுது 5 மாநிலங்களுக்கான அந்த ஒரு தேர்தல் தேதியை தள்ளி தாமதமாகப்படுவதாக தற்பொழுது ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக மாநிலங்களவை தேர்தல் முடிவடைந்த பிறகும் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய வாக்காளர் பட்டியல் இறுதி வாக்காளர் பட்டியலுடைய அந்த நடவடிக்கைகள் முடிவடைந்த பிறகு தேர்தல் தேதி அறிவிப்பது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாகவும் தற்பொழுது கூறப்படுகிறது. 15 அல்லது 16ஆம் தேதிகளில் 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதி என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் இந்த மேற்கு வங்க மாநிலத்தினுடைய SIR வாக்காளர் இறுதிப்பட்டியல் மற்றும் மாநிலங்களவை தேர்தல் அடிப்படையாக கொண்டு இந்த தேர்தல் தேதியை சற்று தள்ளி போடுவதாகவும் முதற்கட்ட தகவலாளர் தெரிவித்தார். அதே சமயம் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிரான அந்த ஒரு தகுதி நீக்க தீர்மானம் தற்பொழுது மக்களவையில் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பான ஒரு சட்ட சிக்கல்கள் எதுவும் எழுமா என்ற ஒரு ஆலோசனையும் தற்பொழுது அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.